ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல அமேசான்ல இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ண டெக்னோ பூவா 6 நியோ 5G மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ரெண்டு பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் பிரைஸே 13,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, நாங்க மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத இமேஜை ரிமூவ் பண்றது, அப்புறம் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வால்பேப்பர் கொண்டு வருது, அப்புறம் உங்க போட்டோ விஷயம் நிறைய அனிமேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வருது, ஒரு சில டெக்ஸ்ட்டை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு சில நிறைய வித்தைகள் காட்டுறது நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னோ இந்த போன்ல வெறும் 13,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போன்ல 5 இயர்ஸ் வரைக்கும் லேக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இங்க 108 MB பிரைமரி சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட, நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸோடையும், அது போகவே இங்க ஆடியோக்கு ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் அண்ட் வயர்லெஸ்க்குமே ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டோடையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க டெக்னோ பூவா 6 நியோ 5G பாக்ஸ். ஒரு கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி இந்த டெக்னோ பூவா 6 நியோ மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில முதல் மொபைல். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சாஃப்ட் கேஸ், யூசர் கைட், வாரண்டி புக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 18 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள், சிம் மேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த டெக்னோ பூவா 6 நியோ 5G மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மொபைல் பொறுத்த 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 13,000க்கும், ஹையர் வேரியன்ட் 6 256GB வேரியன்ட் ஒரு 14,000க்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பட்ல இருந்து பார்ப்போம். பேக் சைடுல ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இங்க பேக் சைடுல பிளாஸ்டிக் பாடி பில்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட்மே நம்ம டெக்னோ பூவா கோ 1ல பார்த்த மாதிரியே இந்த போன்லயுமே கேமரா அரேஞ்ச்மெண்ட் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல இந்த டெக்னோ பிராண்டிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் அண்ட் 4 inches நல்ல கர்வ்யா பாக்ஸி ஸ்டைல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே ஒரு பிளாட்டான டிஸ்பிளே வித் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் ராக்கர்ஸ், 3.4 ஆடியோ ஜாக் அண்ட் டூயல் ஸ்பீக்கர். சோ இது மாதிரி ஒரு போர்ட்ஸோடயும் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. ஓவரால் இதோட டிசைன் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த டெக்னோ பூவா 6 நியோ மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் ஒரு பிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. வித் பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் எந்த ஒரு OTT ஆப்லயுமே HDR வீடியோ பார்க்கறதுக்கும் அருமையா இருக்கு. கலரோட அக்யூரசி சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இது மாதிரி ஒரு டிஸ்பிளே வர்றது இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்ப்போம். 193 கிராம், திக்னஸ் 1.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல HiOS 14.5. இந்த போனுக்கு பொறுத்தளவு 5 இயர்ஸ்க்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க டெக்னோ ப்ராமிஸ் பண்றாங்க. அண்ட் தட் இங்க IP54 rating, LPDDR4 XRAM, UFS 2.2 support and studio speaker with Dolby Atmos with high res audio certificate and wireless kume high res audio certificate provide பண்ணிருக்காங்க. and Wi-Fi dual band support, Bluetooth 5.3, NFC support, side mount fingerprint sensor. so இங்க dynamic port effect மே இருக்கு, like charging, incoming call and low battery alert, weather report, இந்த நிறைய விஷயங்களுக்கு dynamic port நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓவரால் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட அந்த டெக்னோ பூவா 6 நியோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைலோட பேட்டரிங்க, இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர் சப்போர்ட்டட் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகுது 60 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சார் 108 MP கேமரா வித் 1.8 அபர்ச்சர்ல எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு AI லென்ஸ் அண்ட் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட், இங்க ஹையஸ்டா 2K வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 1080 30 frames seconds, டூயல் வீடியோஸ், டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், இந்த நிறைய விஷயங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்க ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராவே இருக்கு. இன்டோர் ஆக்டும் அண்ட் அவுட்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸுமே சூப்பராவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோடையும் வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல் பொறுத்தவரை MediaTek Dimensity 6300 ஒரு 600 ஆர்க்கிடெக்சர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 எடுத்து வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட்காகவும் அண்ட் சோசியல் மீடியாஸ் ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களுக்கும் எல்லா விதத்திலுமே சூப்பராகவே இருக்கு. இந்த போனுக்கு உங்களுக்கு 5 வருஷத்துக்கு லேக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க.
இருக்காங்க. ஸோ இங்க எந்த இடத்துலயுமே பிசில் அடிக்கல, சூப்பராகவே இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு இந்த போனை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ளோவர்ஸ் எந்த ஒரு ஆட்ஸுமே கிடையாது. அதை தவிர்த்து இந்த சிப் செட்டை இங்க HiOS வச்சு செம்ம ஆப்டிமைஸ் செம்ம ஃப்ளூயண்டடா இருக்குன்னே சொல்லலாம். சூப்பராகவே இருக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது. ஓவரால் ஒரு நல்ல ஒரு சிப் செட்டோட இந்த போன்ல வந்தது மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னோ பூவா 6 நியோ 5G ஒரு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட் ஒரு 1000 ரூபாய் வித்தியாசத்துல உங்களுக்கு ரேம் வேரியன்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் உங்களுக்கு டிஃபர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல இன்னைக்கு நார்மலா உள்ள விஷயங்கள் தவிர்த்து இந்த போன்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெக்னோ கவர் பண்றாங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ல தேவையில்லாதெல்லாம் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்றது அண்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல ஒரு சில விஷயங்கள் வித்தியா காட்டுறது அண்ட் உங்களுக்கு உங்களோட இமேஜ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போட்டோஸ் கொண்டு வரது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ்க்கு வெறும் ஒரு 13,000 ரூபாய்க்கு கொண்டு வந்து மேஜர் ரோலா இருக்கு. அது போக இந்த மொபைலோட பாசிட்டிவ் பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்கு, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 5 இயர்ஸ் சாஃப்ட்வேர் ஃப்ரீ லேக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு 120p கேமரா இருக்கு, நல்ல ஒரு பவர் பேங்கோட சப்போர்ட் இருக்கு அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. சொல்லவே இல்லை, ஏன்னா நெகட்டிவ்க்கு ஏத்த மாதிரி இங்க எந்த ஒரு இடத்துல இது மோசமா இருக்கு அது மோசமா இருக்குலாம் இங்க சொல்லவே முடியாது. நெகட்டிவ் தேடி சொன்னோம்னா செகண்டரி சென்சார் இல்ல எங்க இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் இப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு டெக்னோ ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற பிராண்ட் இது மாதிரி விஷயங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்களும் செய்வோம், நீங்களாம் சும்மா பேரை சொல்லிட்டு ஹையர் காசை கூட வச்சு விற்கிறீங்க, நாங்க அப்படிலாம் கிடையாது, பட்ஜெட் செக்மெண்ட்ல எங்களாலையும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு 13,000 ரூபாய்க்கு இவங்க கூட போட்டி போட்டு இன்னைக்கு அதாவது ஒரு சில நல்ல விஷயங்களோட வந்திருக்கு. அதனால எங்கேயுமே நம்ம குறை சொல்ற மாதிரி இந்த போன் எங்கேயுமே பிகேவ் ஆகலன்னு சொல்லலாம். குறை இருந்தாலும் சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த டெக்னோ பூவா 6 நியூ 5G மொபைல் என்னை பொறுத்தளவு ஒரு அருமையான மொபைலுங்க, ஒரு சூப்பரான ஒரு மொபைல் இந்த டெக்னோ மொபைல்னே சொல்லிக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே இருக்கு. இதோட பையிங் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.